Hello friends, welcome back to our channel. நம்மில் பல பேர் டூத் பிரஷை பாத்ரூமில் வைக்கும் பழக்கத்தை கொண்டிருக்கிறோம். ஆனால் டூத் பிரஷை பாத்ரூமில் வைக்கக்கூடாது. ஏன் தெரியுமா என்று இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். பெரும்பாலான மக்கள் தாங்கள் பல் துலக்கும் பிரஷை குளியல் அறையில் அல்லது வாஷ் பேசின் அருகில் வைக்கும் பழக்கத்தை கொண்டிருக்கிறார்கள். பல் துலக்கும் பிரஷை குளியல் அறையில் ஏன் வைக்கக்கூடாது என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாய்வழி சுகாதாரத்தை பராமரிக்க ஒரு நாளைக்கு 2 முறை பல் துலக்க வேண்டும் என்று கூறப்படுகிறது. அந்த வரிசையில் பல் துலக்கும் பிரஷை சுகாதாரமாக வைத்துக் கொள்வதும் மிகவும் முக்கியம். வீட்டில் பல் துலக்கும் பிரஷை எங்கு வைக்கிறீர்கள் என்பதை பற்றி பல சமயங்களில் நாம் யோசிப்பது இல்லை. பெரும்பாலான மக்கள் தங்கள் பல் துலக்கும் பிரஷை குளியல் அறையில் அல்லது வாஷ் பேசின் அறையில் வைப்பார்கள். இருந்தாலும் இது சிறந்த யோசனையாக இருக்காது. பல் துலக்கும் பிரஷை குளியல் அறையில் ஏன் வைக்கக்கூடாது என்றால், முதலாவது காரணம் பாக்டீரியா. துலக்கும் பிரஷை ஏன் குளியல் அறையில் வைத்திருக்க கூடாது என்பதற்கான முக்கிய காரணங்களில் ஒன்று பாக்டீரியா. கழிவறை மற்றும் மல பாக்டீரியா உட்பட அனைத்து வகையான பாக்டீரியாக்களும் இனப்பெருக்கம் செய்யும் இடம் பாத்ரூம் அல்லது டாய்லெட். கழிப்பறையை சுத்தம் செய்யும் போது தூசு மற்றும் பாக்டீரியாவின் சிறிய துகள்கள் காற்றில் மிதந்து பிரஷ் உட்பட மேற்பரப்புகளில் விழ வாய்ப்புண்டு. இது நோய்வாய்ப்படுவதற்கான அல்லது தொற்று நோய்களை உருவாக்கும் அபாயத்தை அதிகரிக்க வழி செய்யும். இரண்டாவது காரணம் ஈரப்பதம். பல் துலக்கும் பிரஷை குளியல் அறையில் வைத்திருப்பது ஒரு மோசமான யோசனை என்பதற்கான மற்றொரு காரணம் ஈரப்பதம். குளியல் அறை ஒரு ஈரப்பதமான சூழல் நிறைந்த இடம். இதனால் பல் துலக்கும் பிரஷ் முடிகள் ஈரமாக மாறக்கூடும். ஈரப்பதம் பிரஷில் பாக்டீரியா மற்றும் வைரஸ் மற்றும் பல நோய் தொற்றுகளை உருவாக்குவதற்கு இந்த ஈரப்பதம் ஊக்குவிக்கும். மூணாவது காரணம் மாசுபாடு. குளியல் அறையில் ஒரே ஹோல்டரில் வீட்டில் இருக்கும் அனைவரின் பிரஷ்களையும் சேமித்து வைத்தால் மாசுபாடு ஏற்படும். பல் துலக்கும் பிரஷ் ஒன்றாக நெருக்கமாக சேமிக்கப்படும் போது கிருமிகள் ஒரு பிரஷில் இருந்து இன்னொரு பிரஷுக்கு எளிதில் மாறும். இதன் விளைவாக குடும்ப உறுப்பினர்களிடையே நோய் தொற்றுகள் அல்லது நோய்கள் பரவக்கூடும். நாலாவது காரணம் உடலுக்கு ஏற்படும் பக்க விளைவுகள். பல் துலக்கும் பிரஷை கழிப்பறைக்கு அருகில் வைத்திருப்பது நல்ல யோசனை அல்ல. கழிப்பறையை சுத்தம் செய்யும் போது பாக்டீரியா மற்றும் கிருமிகள் காற்றில் வெளிப்படுகிறது. பல் துலக்கும் பிரஷ் கழிப்பறைக்கு அருகில் இருந்தால் அது இந்த தீங்கு விளைவிக்கும் நுண்ணுயிர்களால் எளிதில் மாசுபடலாம். ஐந்தாவது காரணம் சூரிய ஒளி. கடைசியாக பல் துலக்கும் பிரஷ் குளியல் அறையில் சூரிய ஒளிக்கு வெளிப்படுவது உண்மையில் ஆரோக்கியத்தில் தீங்கு விளைவிக்கும். சூரியனில் இருந்து வரும் அல்ட்ரா வயலட் ரேஸ், தட் இஸ் புற ஊதா கதிர்கள் காலப்போக்கில் பிரஷின் முடியை சிதைத்து பற்களை சுத்தம் செய்வதில் அதன் செயல்திறனை குறைக்கும். பல் துலக்கும் பிரஷை நேரடி சூரிய ஒளியிலிருந்து விலக்கி குளிர்ந்த வறண்ட இடத்தில் வைத்திருப்பது மிகவும் சாலச்சியது. இந்த ஐந்தாவது நம்ம பார்த்த காரணம் பொதுவாக டாய்லெட் ஆர் பாத்ரூம் நமக்கு வீட்டுக்கு வெளியே இருக்குது, அங்கே நம்ம பல் விளக்குற பிரஷ்ஷை வைக்கிறோம். அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இந்த ஐந்தாவது காரணம் வரும். இப்போ நம்மளுடைய பாத்ரூம் வீட்டுக்குள்ளேயே அட்டாச்ட் பாத்தா இருக்குதுன்னா இந்த ப்ராப்ளம் வராது. பட் நம்ம ஏற்கனவே மேலே பார்த்த 4 காரணங்களும் பாத்ரூம் வீட்டுக்குள்ளே இருந்தாலும் சரி, வீட்டுக்கு வெளியே பாத்ரூம் ஆர் டாய்லெட் இருந்தாலும் சரி, அங்கே நம்ம பல் விளக்குற பிரஷ்ஷை வச்சோம்னா இந்த பாதிப்புகள்லாம் ஏற்பட வாய்ப்புள்ளது. அதனால பிரஷ் பல் விளக்குற பிரஷ்ஷை டாய்லெட்குள்ளேயோ இல்லை வாஷ் பேசின் மேலேயோ வைக்கக்கூடாது. நம்பர் 1. நம்பர் 2 ஃபேமிலி மெம்பர்ஸில் 4 பேர் 5 பேர் இருந்தீங்கன்னா எல்லாருடைய பிரஷ்ஷையும் ஒரே ஹோல்டரில் ஒரே இதில் வைக்கக்கூடாது. அதுவுமே ஒருத்தருக்கு ஏதாவது டிசீஸ், இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ் இருக்குதுன்னா அடுத்தவங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகுறதுக்கு சான்ஸ் உண்டு. அதே மாதிரி ஈரப்பதம் இருக்கிற இடத்துலையும் பிரஷ்ஷை வைக்கக்கூடாது. பிரஷ் எப்பவுமே ட்ரையாக இருக்கிற மாதிரி, எந்த விதமான ஈரப்பதம் இல்லைன்னா தண்ணி படாத மாதிரி பிரஷ்ஷை வச்சுக்கிடணும். அப்போ தான் அந்த பிரஷ்ஷை வச்சு நம்ம பல் விளக்கும் போது நம்மளுடைய பல்லுக்கு ஒரு நல்ல ஆரோக்கியமான பல் நமக்கு கிடைக்கும்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் இமிடியேட்டாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். எனக்கும் வந்து உங்களுடைய ஆதரவு இருந்தால் மட்டும்தான் நம்மளுடைய சேனலும் படிப்படியாக வளரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எதுவும் கமெண்ட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் வந்து தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.